ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தமிழ்நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கருக்குடி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சர்க்குண லிங்கேஸ்வரவும் பிரம்மபுரீஸ்வரரும் காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா அத்தவை நாயகியாகவும் கல்யாணி அம்பிகாவும் சர்வ அலங்கார நாயகனும் காட்சியளிக்கிறாங்க. தீர்த்தம் யம தீர்த்தம். தலச்சிறப்பு, இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா மணலான சுயம்பு லிங்கமாக நமக்கு காட்சியளிப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 132 தலமாகவும் நமக்கு அருள் பாலிக்கப்படுது. சிவனும் பார்வதி இருவருமே கிழக்கு பார்த்த திருமேனி கோலத்தில் திருமண கோலத்தில் இங்கே காட்சியளிப்பு மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போது தல வரலாறு. ராமாயண காலத்தில் ராமபிரான் இலங்கைக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த தலத்திற்கு வந்ததாக சொல்லப்படுது. குறித்த நேரத்தில் வழிபாடு செய்வதாக சிவலிங்கம் வேண்டி அனுமான் அனுப்புகிறாரு. அனுமான் அனுப்பும்போது அனுமான் வர தாமதமாகுது. ஆனால் ராமபிரான் என்ன பண்ணுறாங்க, காவிரி ஆற்றில் குளிச்சுட்டு அருகில் மணல் எடுத்து தன் கையாலேயே லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வணங்கின தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. அதற்கு அப்புறம் கால நேரத்துக்கு தாமத பிறகு அனுமான் கொண்டு வந்த லிங்கமாக அனுமான் லிங்கம்னு இடதுபுறமாக இந்த லிங்கம் இன்றளவு இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போது தனஜெயன் என்ற வணிகன் என்ன பண்ணுறா, ஒருவர் தன் சிற்றனை அறியாத புடம் தவறாக பேசுகிறான். இதனால் பார்த்தீங்கன்னா அவர் தொழுநோயால் பாதிக்கப்படுறாரு. பாதிக்கப்படும் போது தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் இந்த ஆலயம் சென்று சிவபெருமான் வழிபடுறாரு. வழிபாடு செய்ததால் அவரோட தொழுநோய் நீங்கப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுது. அதனால் தொழுநோய் உள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயம் சென்று வணங்கினாக்கா வெகு விரைந்த பலனை எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டுமல்லாது ஏனாதிநாதர் அவதரித்த தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாது ஏனாதி என்ற ஊர் இந்த ஆலயத்திற்கு அருகாமையில் ஒரு சில கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த ஊர் அமைப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் காவிரி தென்கரை தளத்தில் இது 69 தலமும் பார்க்கப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த கருக்குடியில் உள்ள சர்வலிங்கேஸ்வரியும் அலங்கார நாயகியும் வணங்கி இறையருள் பெற்று ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.